கைஸ், நம்ம எல்லோரும் இந்த வீடியோவில் வந்து எப்படி வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக, கலர்ஃபுல்லாக, உதிரி உதிரியாக உங்களுக்கு சூப்பரான குக்கர் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அழகாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டிங்கன்னா ஒரு ½ சூப்பரான பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ரைஸும் இதில் ஊற வச்சுட்டோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு சும்மா வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருக்கோம். நான் இதில் வந்து இந்த இந்தியா கேட் இந்த ரைஸ் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பிரியாணி நீங்கள் ஃபுல்லாக ½ ரெடி பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி ஈஸியான ஸ்டெப்ஸில் செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேன் எடுத்துங்க. அதில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஆயில். அதில் வந்து வாசனை ஜாமான் 2 பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் வந்து ஏலக்காய் 2, அப்புறம் அந்த ஸ்டார் பூ அது 1 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மினிமமான ஸ்பைஸாக நம்ம பிரியாணி கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி போடலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 சில்லி வந்து சும்மா கீரி போட்டிருக்கேன். ஸோ வந்து நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். இது நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆனிச்சுனாலே அது ஒரு பிரியாணிக்கு அந்த ஆனியன் டேஸ்ட்டே கேரமலைஸ் ஆகி சூப்பராக இருக்கும். ஸோ இதை நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது ரெடி பண்ணுற டைம் தான். ஸோ உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் அழகாக சாப் பண்ணி வச்சுருங்க. இதில் வந்து நான் என் ஸ்டைலில் வந்து பீட்ரூட் ஆட் பண்ண போகிறேன். இதை பெருசாக யாரும் பீட்ரூட்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க பிரியாணியில். பட் நான் பீட்ரூட் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் பீட்ரூட் போட போகிறோம். அதுக்கப்புறமா இது வந்து நம்ம கோகோனட் மில்க் போட்டு செய்ய போகிறோம் இந்த பிரியாணியில். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸாக இருக்கும் இதில். ஓகே, நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிலாம் இருக்குது. அதில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து நான் நூல்கோல் சேர்த்துருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். பீன்ஸு, கேரட், பீட்ரூட், அப்புறம் நூல்கோல் இதெல்லாம் இப்போ வந்து இன்னொரு பேனில் நான் தனியாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 டொமேட்டோ நல்லா பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஸோ நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா எல்லாமே நம்ம சைமல்டேனியஸாக ஃப்ரை பண்ணி இது பண்ணுறப்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணி செய்கிறப்ப நம்மளுக்கு ½ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ பிரியாணி செய்கிறது ஒரு பெரிய இதுவாக இல்லாமல் நம்ம எல்லா வேலையும் அட் அ டைம் செஞ்சால் நம்மளுக்கு டேஸ்டியான சூப்பரான பிரியாணி சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து எல்லா ஸ்பைஸும் ஒன்றாவே எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 ஸ்பூனை வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள் இது எல்லாமே எடுத்துக்கிட்டேன் இதுலேயே. ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ரா ஸ்மெல் நம்மளுக்கு போயிடும். ஸோ வந்து நம்ம செய்கிற ப்ரொசீஜரும் இதில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதெல்லாம் நம்ம குக்கரில் கூட டைரெக்டாக பண்ணலாம். பட் எல்லாமே சீக்கிரமாக நம்மளுக்கு பேனில் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் 1 கப் கர்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். சில பேர் கர்ட் ரொம்ப போடாமல் லெமன் கூட யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஸ்டைலுக்கு வந்து கர்ட் ஃபுல்லாக 1 கப் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம காய்கறி ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. அது ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஸோ அப்புறம் நம்ம தேங்காய் பால் தான் ஃபுல்லாகவே ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 1.5 3 டம்ளராக ஃபுல்லாக தேங்காய் பால்லே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை ஃபுல்லாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ்சரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா பால் லேசாக கொதிக்க ஆரம்பித்தோடனே அந்த நம்ம வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணியாச்சு டேரெக்டாக குக்கரில். நான் பேனில் தான் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது கொஞ்சம் நிறைய காய்கறி இருந்ததுனால இடம் பத்தலை. சரி நம்ம குக்கர்லேயே போட்டாச்சு. ஓகே, இப்போ சால்ட்டும் அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சால்ட்ஸ் போட்டாச்சு. அப்புறம் அடுப்பும் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டோம். ஸோ நம்ம இப்போ தேங்காய் பால் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். அதோட ரைஸ் ஊற வச்சுருந்தது வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ மல்லி புதினாலாம் பார்த்தா ஃபஸ்ட்டே போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணுவாங்க. பட் இந்த ப்ரொசீஜரில் இப்படி போட்டால் தான் அதோட ஃப்ளேவர் இன்னும் ஹைலைட்டாக நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதெல்லாம் போட்டு நம்ம இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து வாட்டர் ஊற்றி எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட் செக் பண்ண எனக்கு கம்மியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் சால்ட் போட்டு அதை செக் பண்ணிவிட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். நம்ம அடுப்பு விசில்லாம் போட்டாச்சு.
ஸோ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் மீடியமாக தான் வைக்க போகிறோம். இதில் ஆல்ரெடி எல்லாமே நம்மளுக்கு பாயில் ஆகி அந்த ஹீட்டில் விசில் போட்டு நம்மளுக்கு அப்படியே லேசாக ப்ரெஷர் பில்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் அந்த இது தெரியும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வைக்கணும். ஸோ அதை நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். லூஸுன்னு சத்தம் வந்துன்னா ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக நீங்கள் டைம் பார்த்து சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அது அப்படியே ஃபுல்லாக அந்த தம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸில் அது ப்ரெஷர் எல்லாம் போயிடும். அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பொலன்ட்டு கலர்ஃபுல்லாக உங்களுக்கு ஒட்டாமல் உதிரி உதிரியான சூப்பரான வெஜிடபிள் நம்ம பீட்ரூட்டு அப்புறம் நம்ம தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ இது ஒரு மாதிரி ரொம்ப காரம் இல்லாமல் சட்டிலான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் உங்களுக்கு ஸ்பைசஸோடு. ஸோ இது கிட்ஸ்லாம் கூட சாப்பிட்லாம். ஸோ இது காரமாக இருக்கும் வேணாம் சொல்லிவிட்டு அவங்க எதுவும் அவாய்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிட்லாம். ஸோ இதை நான் என் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீடியோலாம் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் என்ன பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. பாய்.